பிஜேபியும் திமுகவும் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கு. இன்றைக்கி நடந்த போராட்டம் யாருக்காக? இந்த போராட்டம் அப்படிங்கிறதே திமுக அப்படிங்கிற ஒரு கட்சி பிஜேபிக்கு ஒரு பெரிய ஹைப்பு கொடுக்குறாங்க. 10 பேர் இருக்கக்கூடிய கட்சிக்கு இவ்வளோ பெரிய ஹைப்பா? திருப்பரங்குன்றம் விஷயத்தில் எப்படி பிஜேபியை தூக்கி விட்டாங்களோ அதே மாதிரி வேலையை பண்ணிகிட்ருக்காங்க. அது பாசிச பாஜகனா இது பாயாசம், 2 பேரும் ஒன்று தான். இன்றைக்கி சட்டமன்றத்தில் நடக்கக்கூடிய கேள்வி நேரத்தை திசை திருப்புறத்துக்கு பிஜேபியை வளர்ப்பதை திமுக ஒரு கடமையாக பண்ணுது. திமுகவை டேமேஜ் பண்ணுறது, தமிழை பற்றி பேசுவது, இதன் மூலமாக திமுகவை வளர திமுக உயிர்ப்போடு இருப்பதற்கு காரணம் பிஜேபி. அதை பற்றி நம்ம பேச போகிறோம். இன்றைக்கி நடந்த போராட்டம் அப்படிங்கிறது யாருக்காகன்னு டிவிக்கு ஒரு அருமையான கேள்வி கேட்டிருக்காங்க. ஏற்கனவே 1000 கோடி ரூபாய் அமலாக்கத்துறையில் அமலாக்கத்துறை சொன்னிச்சு 1000 கோடி ரூபாய் ஊழல் நடந்திருக்குன்னு. அப்போவே தமிழக மக்களுக்கு ஒரு பெரிய அதிர்ச்சி. என்னங்க வெறும் 1000 கோடி தானா? பல 1000 கோடிங்க. வெறும் 1000 கோடி அப்படிங்கும் போதே தெரிஞ்சது இடி இது எப்படி விசாரிக்க போகுதுன்னு. இதற்கு முன்பு கதிர் ஆனந்த் வீட்டுக்கு போனதுலேருந்து பார்த்துக்கிட்டே பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வீட்டுக்கு போய் அப்படியே இருக்குது, ஒரு ஸ்டெப்பு கூட மூவ் ஆகலை. அப்போ இந்த இடி ரைட்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு நினச்சிட்டு இருக்கும்போது அண்ணாமலை இல்லை சிஎம்ஏ மாட்ட போகிறாரு அப்படின்னோடனே சரி அண்ணாமலைஜி சொல்லிட்டாரு ஏதோ ஒன்று பெருசாக நடக்க போகுதுன்னு ஜிகேல் கூட நினச்சாங்க. ஆனால் இவங்களுக்கு தெரியாது அவங்க 2 பேரும் டீலிங்கில் இருக்காங்க. என்ன நடந்தது கடைசியாக? விஜய் இன்றைக்கி கேட்கக்கூடிய கேள்வி என்ன? விஜய் இல்லை, யார் வேணால் கேட்கலாம். விஜய் கேட்டதுனால பெரிய அளவுக்கு சமூக ஊடகங்களில் வைரல் ஆகிட்டு இருக்குது. எடப்பாடி பழனிசாமி இதை கேட்கல. என்ன கேட்குறாரு விஜய்? 1000 கோடி ரூபா நீங்கள் சொன்னீங்க, அதுக்கப்புறம் நடவடிக்கை என்ன? மற்ற ஸ்டேட்டில் இப்படியா பண்ணீங்க? கெஜ்ரிவால் வீட்டுக்கு போய் விசாரிச்சிங்க, மணிஷ் சிசோடியா வீட்டுக்கு போய் விசாரிச்சிங்க, கவிதாவை உள்ளே தள்ளிங்க, சஞ்சய் ராகவத்தை விசாரிச்சிங்க, சொல்லிக்கிட்டே போகலாமே. மற்ற ஸ்டேட்லாம் இவ்வளோ வேகமாக விசாரித்த இடி ஏன் தமிழ்நாட்டில் மட்டும் அமைதி காத்து கொண்டிருக்கிறது? டெல்லியில் நீங்கள் சந்தித்தது யாரை? இங்கே இருக்கக்கூடிய ஒரு குடும்பம் டெல்லிக்கு போச்சு, டெல்லியில் போய் யாரை பார்த்தாங்க? இது வெளியில் இருக்கக்கூடிய இங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கு தெரியாமையா இருக்குது? அமித்ஷாவுடைய பையனுக்கும் இங்கே இருக்கக்கூடிய வாரிசுக்கும் என்ன சம்பந்தம்? அதாவது இவங்க இவ்வளோ தூரம் எதிர்த்து பேசுகிறாங்க, ஆனால் என்னென்னா இவங்க அவங்களோட கொஞ்சம் குழாவுறாங்க. சிம்பிளாக சொல்கிறதுனா அதானி அப்படிங்கிற ஒரு பேர் ராகுல் காந்திக்கு இந்தியாவுக்கே பிடிக்காத பேராகிடுச்சு. ராகுல் காந்தி அந்தளவுக்கு எதுக்குறார். அவருடைய பதவி பறிப்புக்கு காரணமே அதானின்னு சொன்னதுனால, மோடின்னு இவங்க சொன்னாலும் அதானியை குறி வச்சதுனால, மகிமா மைத்தோடைய பதவி பறித்தது அதானினால். அந்த அதானி இங்கே சென்னை வராரு, யாரை பார்த்தாரு? இது வரைக்கும் பதில் சொல்ல முடியலையே. சிஎம்மை பார்க்கலன்னு சிஎம் சொல்கிறார், அது ரொம்ப நாள் மௌனத்துக்கு பிறகு. ஆனால் யாரை சந்தித்தாருங்கிறது ஊருக்கு தெரியாதான்? அண்ணாமலை தான் சொன்னார்ல, அவங்க குடும்ப உறுப்பினர் சந்தித்தது உண்மையாக இல்லையானா இது வரைக்கும் பதில் இல்லை. அதானியுடைய வாரிசு வராரு, இங்கே இருக்கக்கூடியவரை பார்க்குறாரு, அதற்கும் இது வரைக்கும் பதில் இல்லை. ஆனால் பெரும்பாலான ஊடகங்கள் விவாதிக்க என்னென்னது? செங்கோட்டையன் எடப்பாடி மோதல், விஜய் ஆதவ் ஒரிஜினாவுக்கும் பிரசாந்த் கிஷோருக்கும் மோதல். ஏன்னா பிரசாந்த் கிஷோர் கிண்டியில் ஒரு ஆஃபீஸ் போட்டார். ஏற்கனவே ஆதவ் ஒரிஜினா நந்தனத்தில் ஒரு ஆஃபீஸ் போட்டிருக்கார். இவர் ஒரு விஓ உப்பாளர், அவர் ஒரு விஓ உப்பாளர், 2 பேருக்கும் சண்டை. அப்போ நம்ம கேட்டுட்ருக்கோம், ஏற்கனவே பென் நிறுவனம் இருக்கும்போது சுனில் அப்படிங்கிற ஒருத்தர் ஹையர் பண்ணியிருக்கீங்க, ராபின் சர்மான்னு ஒருத்தர் ஹையர் பண்ணியிருக்கீங்க, இது இல்லாமல் உளவுத்துறை இருக்க. அப்போ இவங்களுக்குள்ளே ஒரு மோதல் வர்றது பற்றி ஏதாவது செய்தி போட்டிங்களா அப்படிங்கிற இயல்பான கேள்வி வருமா வராதா? இன்னும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா ஆதவ ஒரிஜினா இடைநீக்கம் செய்யப்பட்டார். அது வேறு காலையிலேருந்து ஒரு பெரிய செய்தி, எல்லாருக்கும் ஒரு பெரிய அதிர்ச்சி. என்னங்க இப்போ தான் வந்தார் அதுக்குள்ளே இடைநீக்கமான்ட்டு. அப்போ தொடர்ந்து விஜயை பற்றி டேமேஜ் பண்ணக்கூடிய ஊடகங்கள் இன்றைக்கி ஒரு நாடகம் அது 10 பேர் இருக்க கட்சியும் இந்த பக்கம் பாயாசம் சாப்பிட்ற கட்சியும் 2 பேர் சேர்ந்து நடைபெற்றிருக்கக்கூடிய நாடகத்தை யார் தான் வெளிக்கொண்டு வர்றது? இன்றைக்கி இருக்கக்கூடிய நல்லா யோசனை பாருங்கள். 28% நாங்கள் கடன் வாங்கணும், 26% தான் வாங்கியிருக்கோன்னு கூசாமல் சொல்கிறாங்க உயரில் இருக்கக்கூடிய அதிகாரிகள். 28% வாங்கலாம், நாங்கள் 10% தான் வாங்கியிருக்கேன்னு சொல்கிறது தானே சார் பெருமை. 28% வாங்கியிருக்கோம், 28 வாங்கலாம், நான் 26 தான் வாங்கியிருக்கோம், இன்னும் 2 தானே, அதையும் இப்போ வாங்க போகிறீங்க. 28க்கு மேல் வாங்க மாட்டோம், வாங்க முடியாது. மக்களுக்கு தெரியாதா? என்ன நினச்சிட்டு பேசுகிறீங்க? நீங்கள் சொல்கிறதெல்லாம் வேத வாக்குன்னு மக்கள் நினைக்கிறீங்களா? ஆளுநருக்கு உங்களுக்கும் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குது, மக்களுக்கு தெரியாதா? எதுக்காக பொன்முடியை இலாக்கா மாற்றுறீங்க? பேசுகிறதுனா பேசிக்கிட்டே போகலாம் சார், இவங்களை பற்றி பேசுகிறதுனா பேசிக்கிட்டே போகலாம். இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழ்நிலை நிதி நிர்வாகத்தை மேம்படுத்தாத ஒரு செயலற்ற அரசாக இருக்கிறது. சிஎம் வீடியோ போடுறாரு, கொஞ்சம் யோசனை பண்ணுங்க. அந்த வீடியோ யாருக்காக, எதற்காக? அரசு ஊழியர்களுக்கு நிவாரணம் கொடுத்தீங்களா? உட்கட்டமைப்புக்கு இவ்வளோ செலவு பண்ணியிருக்கீங்களா? அந்த உட்கட்டமைப்பின் மூலமாக பலன் பெறுவது யார்? உட்கட்டமைப்பில் இது வரைக்கும் நீங்கள் 4 வருஷம் என்ன பண்ணீங்க, இப்போ என்ன பண்ண போகிறீங்க? ஒரு தெளிவான பார்வை இருக்கிறதா?
இன்றைக்கி இருக்கக்கூடிய இவங்க நம்ம மாநகராட்சியில் அவ்வளோ பெரிய கரப்ஷன் நடந்து இன்றைக்கி மாநகராட்சி 1500 கோடி ரூபா நிதி கடனில் இருக்காங்க. பெரிய அளவுக்கு வட்டி கட்டுறாங்க. மாநகராட்சியும் நீங்கள் மேம்படுத்தலை, தமிழ்நாடு அரசையும் மேம்படுத்தலை, போக்குவரத்து கழகங்களும் நஷ்டத்தில் போதுங்கிறீங்க, டாஸ்மார்க்கும் நஷ்டத்தில் போகுதுங்கிறீங்க. நஷ்டத்தில் பண்ணிகிட்டு இருக்கு. எதுக்கு சார் நீங்கள் ஆட்சி நடத்துறீங்க? எல்லாமே நஷ்டத்தில் போகுதுன்னா அப்புறம் என்ன தான் பண்ணிகிட்ருக்கீங்க? சென்ட்ரலும் பணம் கொடுக்கலங்கிறாங்க. அப்போ கையிலேருந்து காசு எடுத்து கொடுக்குறீங்களா? மக்கள் கேள்வி கேட்பாங்களா மாட்டாங்களா? இப்போ இந்த விஜயோடைய அறிக்கை பலருடைய மனசை உண்மையிலே சொல்கிறேன். விஜய் பற்றி முதலமைச்சராக வர முடியாதுன்னு நினைக்கிறவங்க கூட நல்லா தான் பேசுகிறாரு. இவ்வளோ தெளிவாக பிஜேபி திட்டுறாரு, எடப்பாடி கூட திட்ட மாட்டாரே அப்படிங்கிற கேள்வி எழுமா இல்லாதான்? இன்றைக்கி முதல்ல நம்ம பார்க்க போகிறது விஜயோடைய அறிக்கையை பற்றி பார்த்துருவோம். டிவிகே கொடுத்த அறிக்கை. டிவிகே ஒன்றுமில்லாத கட்சி, ஆளே இல்லாத கட்சி, எது வேணால் சொல்லிக்கோங்க. ஊடக வெளிச்சம் அப்படிங்கிறது விஜய் பேசும்போது பெருமளவுக்கான ஊடகங்கள் கவனிக்கிறது. ஒன்றும் வேணாம், சீமான் இவ்வளோ பெருசாக ஒரு ஆர்ப்பாட்டம் 2 நாளைக்கு முன்னாடி பண்ணார். அந்த ஆர்ப்பாட்டம் பெருசாக எந்த தொலைக்காட்சியிலையும் வருதா? ஆனால் விஜய் எது பண்ணாலும் சரி, ஏன்னா அவரை தவிர்க்க முடியாது. அப்போ விஜய் அவர்கள் சொல்கிறாரு, என்னங்க மக்களே, நீங்களே பாருங்கள் மக்களே, டெல்லியில் பார்த்தீங்கன்னா கெஜ்ரிவால் மதுபான கொள்கையில் கெஜ்ரிவாலை அரெஸ்ட் பண்ணுறாங்க, வீட்டுக்கு போகிறாங்க. மனிஷ் சிசோடியாவை அரெஸ்ட் பண்ணுறாங்க, துணை முதல்வர். ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா ரெய்டு நடக்குது. ரெய்டு நடந்து 1000 கோடின்னு சொல்கிறாங்க. அப்போவே நமக்கு அதிர்ச்சி. 1000 கோடின்னு சொன்னால் அப்படியே இருக்குது. அதுக்கப்புறம் ஒரு நடவடிக்கை இல்லை. உடனே அண்ணாமலை, வானதி எல்லாம் இங்கே போராட்டம் பண்ணுறாங்க. நீங்கள் போராட்டம் பண்ணுற உங்களை கேட்குறோம், யார் நடவடிக்கை எடுக்கணும்? டாஸ்மார்க்கை முற்றுகையிடன்னு சொல்கிறது புத்திசாலித்தனமா, இல்லை ஈடி கிட்ட சொல்லி உள்ளே தள்ளுங்க, யார் தப்பானாங்கன்னு உள்ளே தள்ளுங்க, அது புத்திசாலித்தனமா? நீங்கள் போராட்டமே நடத்த வேணாமா சார்? நீங்கள் தானே சார் சென்ட்ரலில் இருக்கீங்க. டெல்லிக்கு நீங்கள் போனீங்கல்ல, அண்ணாமலை டெல்லிக்கு போனார்ல, இந்த ரெய்டெல்லாம் முடிஞ்சோன்னே யாரை போய் பார்த்தீங்க? உங்களை யார் பார்த்தா? அங்கே என்ன சமரசம் நடந்தது? மக்களுக்கு தெரியாமையாக இருக்கும். அப்போ அண்ணாமலை அவர்கள் நான் திமுக அகற்றுறோன்னா ரைட்டு, திமுக அகற்றுறீங்க, யார் மாடி கொண்டு வரணும்? உங்களை கொண்டு வரணும். அப்போ திமுக அகற்றேன்னு சொல்லிக்கிட்டு ஈடி ரெய்டு பண்ணுவீங்க, ஆனால் நடவடிக்கை எடுக்க மாட்டீங்க. கதிரானந்த் வீட்டில் போய் எல்லாம் பண்ணுவீங்க, பெரிய அளவுக்கு பிரச்சனை வரும், ஆனால் நடவடிக்கை எடுக்க மாட்டீங்க. அதாவது துரைமுருகன் டெல்லிக்கு ஞாயிற்றுக்கிழமை கூட டெல்லிக்கு வராரு ஒரு சாரை பார்க்குறதுக்கு, உண்டா இல்லையா? அதுக்கப்புறம் என்ன நடவடிக்கை எடுத்தீங்க? ஜெகத்ரட்சகன் வீட்டில் ரெய்டு பண்ணிக்கல, என்ன நடவடிக்கை எடுத்தீங்க? பேசிக்கிட்டே போகலாம். இவங்க ஒரு ஆள் மேலே கை வைக்கிறாங்க, என்ன நடவடிக்கை எடுக்கிறீங்க? இப்போ மக்களுக்கு என்ன நினப்பு வரும்? 1000 கோடி ரூபாய்ன்னு சொல்கிறீங்க, போராட்டம் வேறு நடத்துகிறீங்க, திமுக தூக்கி உள்ளே போடும். ஆனால் நீ அதாவது பிஜேபி உங்கள் மேலே நடவடிக்கை எடுக்காது. அப்போ திமுக என்ன சொல்லுது? இப்போ ரகுபதி சொல்கிறார், மடியில் கனமில்லை, வழியில் பயம் இல்லை. எங்கள் முதலமைச்சரை பார்த்து குற்றவாளின்னு சொல்கிற அண்ணாமலைக்கு கேட்டுக்கிறோம், உங்கள் மோடியை பார்த்து நான் சொல்லவான்னு கேட்குறாரு. நல்லா யோசனை பாருங்கள். கரெக்டாக இதே மாதிரி அவர் கெட் அவுட் ஸ்டாலின், கெட் அவுட் மோடி. நல்ல யோசனை பாருங்கள். இவங்க எப்படி கொண்டு போகிறாங்க பாருங்கள் நெரட்டிவை. அதாவது அண்ணாமலை சொல்லிட்டாராம், இந்த மாதிரி முதல்வர் குற்றவாளி, நாங்கள் ஏன் மோடியை சொல்லக்கூடாதுன்னு. நான் என்ன கேட்குறேன், அண்ணாமலையை குற்றவாளின்னு சொல்லிட்டாங்கல்ல. பாசிச பாஜக இன்றைக்கி அதானி அப்படிங்கிற ஒரு முதலாளிக்காக வேலை செய்யக்கூடிய பிரதமரும் குற்றவாளி அப்படின்னு ஏன் நீங்கள் சொல்ல மறுக்கிறீங்க? ஏன் மறுக்கிறீங்க? அப்போ அந்த டைமில் கூட எஜமான விசுவாசம், ஐயோ மோடியை பற்றி எதாவது சொன்னால் பிரச்சனை ஆயிடுமோ, ரகுபதியே யோசிக்கிறாரு. ஏன் அண்ணாமலை சொல்லிட்டார்ல ஸ்டாலின் தான் குற்றவாளின்ட்டு, நீங்கள் சொல்ல வேண்டியதானே மோடின்னு? கோ பேக் மோடின்னு சொன்னீங்கல்ல, கெட் அவுட் மோடி நீங்கள் இதையும் சொல்லுங்கள். இப்போ ட்விட்டரில் மட்டும்தான் உங்களுடைய வீரமா? அவர் கெட் அவுட் மோடி அண்ணா ஸ்டாலின் சொல்லுவாராம், நீங்கள் கெட் அவுட் மோடிம்பீங்கன்னா நாங்கள் மக்கள்லாம் பார்த்துட்டு சூப்பர்ப்பா, பிஜேபி கலக்கிருச்சு, இந்த பக்கம் திராவிட மாடல் சூப்பர், மக்கள் என்ன இழிச்ச வாங்கிங்களா? ஏங்க ட்விட்டரில் காசு கொடுத்தா பெரிய அளவுக்கு வீஸ் வரப்போகுது, இதுக்கு என்னங்க பெரிய விஷயம்? இதுக்கு ஒன்று டிஆர்பி ராஜா கடந்து விட்டோம் இவ்வளவு. உடனே அண்ணாமலை ட்விட்டர் போகிறார், காலையிலேயே கடந்து விட்டோம் எல்லையை, நான் ஏதோ மக்கள் நலத்திட்டங்கள் வறுமையெல்லாம் போக்கிறீங்கன்னு உங்களுக்கு ஓட்டு போட்டால் ட்விட்டரில் விளையாடிட்டு இருக்கீங்க. என்ன எக்ஸ்பதிவில் எலன் மஸ்க்கு தான் காசு கொடுத்துட்ருக்கீங்க, மக்களுக்கு இதெல்லாம் தெரியாதுன்னு நினைக்கிறீங்களா? நீங்களும் அவங்களும் ரொம்ப மோசமாக கேவலமாக திட்டிக்குவீங்க. கலைஞர் நாணயத்து விழாவுக்கு அவர் வருவாராம், அண்ணாமலை வாங்க அப்படின்னு முதலமைச்சர் கூப்பிடுவாராம். அன்னூனியமாக பழகிய முதலமைச்சரும் அண்ணாமலையும், என்ன பாசம்! ஆனால் அதே எடப்பாடி பழனிசாமி வேலுமணி வீட்டு திருமணத்துக்கு அமித்ஷா அந்த பிஜேபியிலேருந்து வந்தால் அதிமுக பிஜேபி உறவு, என்னங்க நியாயம்? நீங்கள் பண்ணால் ஒன்று நியாயம், இவங்க பண்ணால் என்ன கான்செப்ட் கரெக்டாக பேசணும்ல. அப்போ அண்ணாமலை கலைஞர் நினைவிடத்துக்கெல்லாம் போவார், ஆனால் கலைஞரை பற்றி திட்டுவார். ஆனால் 2 பேரும் இப்போ பாசிசமும் திராவிடமும் சண்டை, அதை நாங்கள் நம்பணும், ரொம்ப சீரியஸாக நம்பணும். நீங்கள் அவங்க கூடயே நின்று ஒரு தடவைலாம் எலெக்ஷன்லாம் நின்றுருப்பீங்க, அதெல்லாம் நாங்கள் மறந்துடணும்.
திருமாவர்கள் முதல்ல எம்எல்ஏ ஆனதே பிஜேபி கூட்டணியோடு தான். உண்டா இல்லையா? நீங்கள் எப்படி பாசிசத்தை எதிர்ப்பீங்க? பாசிசத்தை எதுக்குறங்கிற போர்வையில் திமுக ஒரு குடும்ப ஆட்சியை வளர வைக்கிறீங்க. என்ன உங்கள் கொள்ளை அடித்தாலும் பரவாயில்ல நினைக்கிறீங்க. இது எப்படி மக்கள் உங்களுக்கு ஓட்டு போடுவாங்க? கொஞ்சம் யோசனை பாருங்கள். நியாயமாக பேசணும் சார். இன்றைக்கி இருக்கக்கூடிய நிலைமையில் எப்படி திராவிட மாடல் வசதினா என்ன வசதி, நீங்கள் என்ன பண்ணியிருக்கீங்க? இப்போ இந்த டாஸ்மார்க் விஷயத்தை பொறுத்த வரைக்கும் விஜயோடைய கேள்விக்கு உங்களால் நேரடியாக பதில் சொல்ல முடியல. நான் மறுபடியும் சொல்கிறேன், விஜயை பார்த்து திமுக ஏன் அஞ்சுது அப்படிங்கிறது நல்லா யோசனை பாருங்கள். இங்கே எடப்பாடி பழனிசாமி பாலியல் பிரச்சனை அப்படின்னு சொன்னால் உடனே திமுக சொல்லுது பொள்ளாச்சி இப்போ பாலியல் பற்றி தெரியுமா தெரியாதா? உங்கள் ஆட்சியில் தான் நடந்தது. 7 நாள் கழித்து எஃப்ஐஆர் போட்டிங்க. நாங்கள் ஞானசேகரனுக்கு 2 நாள்லேயே எஃப்ஐஆர் போட்டோம். சொன்னாங்களா சொல்ல மாட்டாங்களா? காவல்துறை லாக்அப் மரணம் நிறையா நடக்குதுன்னு எடப்பாடி சொன்னான். சாத்தான் குளத்தில் உங்கள் ஆட்சியில் இதை விட மோசமாக நடந்ததே. என்னங்க பெரிய அளவுக்கு ஊழல் பண்ணிக்க. நீங்கள் மட்டும் டெண்டரில் ஊழல் பண்ணவில்லையா? ஏங்க செந்தில் பாலாஜி ஊழல், வேலுமணி ஊழல் இல்லையா? சார் துரைமுருகன் ஊழல், தங்கமணி ஊழல் இல்லையா? ஐயா KN நேரு ஊழல், இந்த பக்கம் வீரமணி ஊழல் இல்லையா? மாற்றி மாற்றி பேசிகிட்டு இருப்பீங்க. உங்கள் ஆட்சியில் நீங்கள் அது விஜய் ஒரு குடும்பம் சுரண்டுதுன்னா பதில் இல்லை. இப்போ எடப்பாடி பழனிசாமி டாஸ்மார்க்கில் சென்ட்ரல் கவர்மெண்ட் ஏன் நடவடிக்கை எடுக்கவில்லைன்னு கேட்க மாட்டார். ஏன்? அவர் ஆட்சியும் ஒன்றுட்டா சிக்கல். அப்போ எடப்பாடி பழனிசாமிக்கு அந்த சங்கடம் இருக்குது. விஜய்க்கு என்ன சங்கடம்? இப்போ நிறைய பேர் சொல்கிறாங்களே விஜய் கொஞ்சம் பட்டும் படாமலும் பேசுகிறாரு, நல்லா தான் பேசுகிறாரு, சூப்பராக பேசிட்டாரு. இதையாவது யாராவது பேசணும் இல்லைங்க. பிஜேபி எல்லா புலனாய்வு அமைப்புகளையும் வச்சுருக்குது. அந்த பிஜேபியை பார்த்து நீங்கள் இவங்க மேலே நடவடிக்கை எடுக்கலை, அப்போ போராட்டம் நடத்துகிறதே ஒரு ட்ராமா. 10 பேர் இருக்கக்கூடிய ஒரு கட்சியை ஆளை பிடிச்சி அரெஸ்ட் பண்ணுறீங்களே, இது என்ன ட்ராமா? இது ஒரு ஏங்க பிஜேபி ஒரு கட்சியாங்க? வெறும் 10 பேர் இருக்கக்கூடிய கட்சி. அந்த கட்சி போராட்டம் பண்ணு தான் இவ்வளோ ஃபோர்ஸ் தான் போலீஸ். அதிமுகவை போராட்டம் நடத்துறது கொஞ்சம் யோசனை பாருங்கள். இல்லை சீமான் கட்சியா டிவிகேவா? ஆளே இல்லை கட்சி. அதுக்கு எதுக்கு? அப்போ அந்த பிஜேபிங்கிறத பெரிய அளவுக்கு ப்ரொமோட் பண்ணுறது யார்? நீங்கள். எல்லா தொலைக்காட்சியில் அண்ணாமலை சொல்கிறாருல 22ஆம் தேதி என்ன பண்ணிடுவீங்க நீங்கள்? தமிழ்நாடை பெரிய அளவுக்கு அப்படியே முடிச்சிருவீங்க. 22ஆம் தேதி ஏன் சொல்கிறாரு? 22ஆம் தேதி எல்லா மாநில முதல்வர்களும் இங்கே வராங்க கூட்டுருக்காருல இந்த தொகுதி அதுக்கு பயமுறுத்துறாராம். இல்லாவிட்டால் நாங்கள் ஒரு நாள் டக்குன்னு முதல்வர் வீட்டில் கூட முற்றுகையிடுவோம். ஒன்றுங்க சொல்கிறவன் செய்ய மாட்டான், செய்யறவன் சொல்கிற மாட்டான். கரெக்டாக இதோட புரிஞ்சிக்க வேண்டியதான். அப்போ யாரை பார்த்து உதார விட்டுட்டுருக்காரு அண்ணாமலை? எனக்கு ஒன்றும் புரியலையே. சென்ட்ரல் கவர்மெண்ட் உங்கள் கையில் இருக்குது. அண்ணாமலை இவர் செந்தில் பாலாஜி வெளியில் இருக்கார், நீங்கள் ஏன் விட்டுட்ருக்கீங்க? பொன்முடி வெளியில் இருக்கார், நீங்கள் தானே ஊழல்வாதி, நீங்கள் எப்படி விட்டுட்ருக்காரு? மணல் பிரச்சனை, ஐயோ மணல் பிரச்சனையில் நாங்களாம் பெரிய அளவுக்கு பண்ண போகிறோம். நீங்கள் கரெக்டாக மணல் ரெய்டு வரும்போது இடி உள்ளே வரும்போது உங்கள் ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுற உங்கள் கணக்காளர், இது பிஜேபி ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுற கணக்காளர் வீட்டுக்கும் போயிடுச்சு. உண்டா இல்லையா? என்னன்னு கேட்டால் எல்லாத்துக்கும் பணம் கொடுத்துருக்காங்க சார். பிஜேபிக்கு மட்டும் வாங்காமல் இருப்பாங்க, அவங்க தான் முதல்ல வாங்கினாங்க. அப்போ திமுகவை குறை சொல்ல உங்களுக்கு என்ன யோக்கியதை இருக்குது? மக்கள் கேட்பாங்களா கேட்க மாட்டாங்களா? சார் துரைமுருகன் வீட்டுக்கு போகும்போது என்ன சொன்னீங்க? மணலில் மாட்டிக்கிட்டாங்க, பெரிய அளவுக்கு மாட்டிட்டாங்க சார். நீங்கள் ஒன்றுமே நடக்கலையே. என்ன நினச்சி நீங்களும் அவங்களும் இவ்வளோ தூரம் கை கூடிக்கிட்டு இருக்கீங்க? யாரை பார்த்து மக்களை ஏமானி நினச்சிட்டிங்களா? மக்கள் எதுவும் கேட்கக்கூடாதுன்னு நினச்சிட்டிங்களா? கேட்டால் அவங்க பாசிச்ச பாஜகங்கிறது நீங்கள் திராவிட மாடலுங்கிறது என்ன விளையாடிட்டுருக்கீங்களா? இந்த இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் கொஞ்சம் யோசனை பாருங்கள். தெரியாத மக்களுக்கு இவங்க என்னென்ன பண்ணுறாங்கன்ட்டு. இப்போ விஜய் அதை சொன்ன உடனே இவங்களால் எதிர்கொள்ள முடியல. இப்போ ரகுபதி சொல்கிறாரு, மடியில் கனம் இல்லை, வழியில் பயம் இல்லை. அது ரகுபதி அவர்களுக்கு யார் இந்த தைரியம் கொடுத்தது? மேலே இருக்கவங்க தான். ராஜேந்திர பாலாஜி சொல்கிறாருல, மோடி எங்கள் டேடின்னு, அந்த மாதிரி தான். மேலே பிஜேபி அதிமுக அரசையும் காப்பாற்றுறீங்க, திமுக அரசையும் காப்பாற்றிட்டு இருக்கீங்க. உங்கள் நோக்கம் என்ன? திமுகவா அதிமுகவா? அதுக்கு எதிர்கட்சியாக நம்ம இருக்கணும். தமிழ்நாட்டில் நம்மளும் இன்னொருத்தரும் அப்படி தான் இருக்கணும். அந்த வேலை தான் பண்ணிகிட்டு இருக்காங்க. இதுக்கு தெளிவாக திமுக உதவி பண்ணுறாங்க. இன்றைக்கி வரக்கூடிய விஷயங்கள், விஜய் அவர்கள் கொடுத்த அறிக்கை சூப்பர். இன்னும் கடுமையாக பேசணும்னு நினைக்கிறேன். மேலே மைனாரிட்டி பிஜேபி ஆட்சி நடக்குது, அந்த ஆட்சிக்கு ஏதாவது ஒரு முட்டு கொடுக்குறதுனா திமுகவுடைய 22 எம்பிகள் வேணும். திமுக பிஜேபியை பார்த்து அஞ்சு நடுக்கி கொண்டிருக்கிறது. அந்த அஞ்சு நடுக்கத்தின் விளைவாகத்தான் பிஜேபியை பற்றியே பேசி இல்லாத ஒரு கட்சியை டெவலப் பண்ணக்கூடிய வேலையில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறது. கெஜ்ரிவாலையும் கவிதாவையும் வேகமாக அரெஸ்ட் பண்ண இடி ஏன் இன்றைக்கி ஸ்டாலின் வீட்டு கதவை தட்டவில்லை? அங்கே முதலமைச்சர் துணை முதலமைச்சர் கை வைக்கிறீங்க, இங்கே ஏன் விசாரிக்கவில்லை? இடி 1000 கோடின்னு சொல்கிறதே ஒரு தவறு. அதை விட பல்லாயிரம் கோடிகள் இருக்கும். தமிழ்நாட்டின் கஜானா சூறையாடப்பட்டு கொண்டிருக்கிறது. இதை கவலைப்படாமல் மூடி இருக்கிறார். பூபேஷ் சிங் பாதலுக்கும் கவிதா அவர்களுக்கும் கெஜ்ரிவாலுக்கும் இவர்களுக்கு ஒரு நியாயம், ஸ்டாலினுக்கு ஒரு நியாயமா? அப்படி தான் பேசணும். இனிமேல் அப்படி தான் பேசணும். ஆனால் இது வரைக்கும் பேசுனதே சரிங்கிறோம். இது வெகுஜன மக்கள்கிட்ட கண்டிப்பாக போய் சேரும். இது ஒரு விஷயம். அடுத்த விஷயம் என்ன? இன்றைக்கி அந்த மறுபடியும் சொல்கிறோம்ல, அரசு ஊழியர்கள் பிரச்சனை.
அரசு ஊழியர்கள் 30ஆம் தேதி வரைக்கும் கெடு கொடுத்துருக்காங்க. இந்த ஆட்சி அப்படிங்கிறது எல்லாத்தையும் சாதித்து விட்டோம்னு நேற்று முதலமைச்சர் ஒரு வீடியோ போட்டார். அந்த வீடியோ இன்றைக்கி சமூக ஊடகங்களில் பெரிய அளவுக்கு போய் அவர் கையில் வாட்ச் கட்டியிருக்காரு, அது எவ்வளோங்கிற ரேஞ்சுக்கு போயிடுச்சு. அவரோட ட்ரெஸ் எவ்வளோ, வாட்ச் எவ்வளோ, இந்த அளவுக்கு வந்து பிராண்டோடைய விஷயம் எகிரிட்டு இருக்குது. முதலமைச்சர் சொல்கிறாரு, இன்றைக்கி ஆட்சியில் வந்து சூப்பராக நாங்கள் பண்ணிகிட்ருக்கோம், இந்த ஆட்சி வந்து பொருளாதாரத்தை வளப்படுத்தி இருக்கோன்ட்டு. நோபல் பரிசு பெற்ற ஒரு அறிஞர்களை கூட்டிகிட்டு வந்து இங்கே வச்சு இந்த 8,77,7 லட்சம் கோடியை கடன் வாங்க தான் இந்த பொருளாதார நிபுணர்கள் சொன்னாங்களா? இந்த பொருளாதார நிபுணர்கள் இப்போ என்ன தமிழ்நாடு அரசை பற்றி சொல்கிறாங்கன்னு எதாவது கேட்க முடியுமா? இப்போ யாராவது ஒருத்தர் எங்கள் பொருளாதார நிபுணர் நீங்கள் வந்தாங்கல்ல சார், அவங்க சொன்னாங்க இந்த மாதிரிலாம் இப்படி பண்ணுங்கள் தமிழ்நாடு மேம்படும்ட்டு. இப்போ அதே பொருளாதார நிபுணர்கள்ட்ட ஒரு மைக்கை போட்டு தமிழ்நாடு சூப்பர், நாங்கள் என்ன சொன்னோமோ அப்படியே சிஎம் நிறைவேற்றிட்டாருன்னு சொல்லுங்கள், அதையாவது நம்புகிறோம். சொல்லுவாங்களா? அவங்க எப்படி சொல்லுவார்? ரகுராமராஜன் சொல்லுவாரா? அவர் என்ன நினைப்பார்? விரலுக்கேற்ற வீக்கம் வேணும் சார். இது என்ன விரலுக்கு என்னங்க இது? இவ்வளோ கடன் வாங்கிட்டு நான் இன்னொன்றுங்க, நம்ம என்ன புரியலன்னா, இவ்வளோ தூரம் கடன் வாங்கிட்டு தமிழ்நாட்டை கடன்கால மாநிலமாகவும் குடியார மாநிலமாகவும் ஆக்கிட்டு சிஎம் சொல்கிறாரு எல்லாம் சூப்பராக நடந்துட்டுருக்குன்ட்டு. பசங்களுக்கு வந்து லேப்டாப் கொடுக்குறோம், டேப் கொடுக்குறோம், நீங்கள் 2 வருஷத்தில் கொடுப்போங்கிறீங்க. அப்போ நீங்கள் டெண்டரை விட்டுட்டு அந்த காசை எடுத்துகிட்டு போயிடுவீங்க, அடுத்து வர ஆட்சி கொடுக்கணும். என்னங்க நியாயம் அது? இப்போ வந்து உட்கட்டமைப்புக்கு வந்து பணங்க கொடுத்துருக்கீங்க. அதாவது ஃபஸ்ட்டு நீங்கள் ஆட்சிக்கு வரும்போது உட்கட்டமைப்புக்கு 65,000 கோடி உட்கட்டமைப்பு மட்டும் எடுத்த உடனே வந்த ஒன்று ஆச்சு. 65,000 கோடி பட்ஜெட்டில் ஒதுக்கிட்டீங்க. அடுத்த வருஷம் 45,000 கோடி, அதுக்கு அடுத்த வருஷம் 45,000 கோடி, இப்போ 57,000 கோடி. ஏன் 57,000 கோடி? உட்கட்டமைப்புனா பெரிய அளவுக்கு அடிக்க முடியும். சாலை பணியிலேருந்து இனிமேல் பாருங்களேன், வேகமாக சாலை பணிகள் போடுவாங்க. இந்த பணம் யாருக்காக? வரக்கூடிய தேர்தலுக்காக. அப்போ நீங்கள் கேட்கலாம், ஏற்கனவே விஜய் சொன்ன மாதிரி, எடப்பாடி பழனிசாமி சொல்கிற மாதிரி இந்த பணம், அது இல்லாமல் டாஸ்மார்க் பணம், அது இல்லாமல் பத்திரப்பதிவு துறை பணம், ஊரக வளர்ச்சித்துறை பணம், இவ்வளவு பணம் வச்சு பெரிய அளவுக்கு எல்லா ஊர்லேயும் வச்சு ஒரு தொகுதிக்கு 100 கோடி கொடுத்து நீங்கள் ஜெயிக்க போகிறீங்க. அடுத்து திராவிட மாடல் ஆட்சி வரும். திராவிட மாடல் ஆட்சி இல்லை, திராவிட மாடல் ஆட்சியோ எடப்பாடி ஆட்சியோ விஜய் ஆட்சியோ எந்த ஆட்சி வந்தாலும் இனிமேல் வரக்கூடிய நாட்கள் மக்களுக்கு நரக வேதனை தான். எப்படி நீங்கள் நலத்திட்டங்களை செயல்படுத்தி யார் இருக்கட்டும், இந்த 1000 ரூபாவே முதல்ல கொடுக்க முடியுமான்னு தெரியல. அடுத்து வந்தாங்கன்னா எப்படி கொடுக்க முடியும்? காசு இல்லை சார், முழுக்க கடன் வாங்கிட்டீங்க. இனிமேல் எப்படி யார்கிட்ட போய் கடன் வாங்குவீங்க? கடன் வாங்குறதுக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட் பர்மிஷன் வேணும், அதுவும் சிக்கல். அதனால் இன்றைக்கி ஒரு பெரிய ஒரு பிழையை திமுக வரலாற்று துரோகம்னு சொல்லணும், பிழைன்னு வர நிறுத்திக்கிட்டோம். ஏன்? தமிழ்நாடு மக்கள் உங்களுக்கு இந்த தமிழ்நாடு அப்படின்னு சொல்லி நீங்கள் அவ்வளோ செல்வந்தர் குடும்பமாக கொஞ்சம் யோசனை பாருங்கள். நீங்கள் உங்கள் எல்லாத்தையும் தான் கேட்குறோம் மக்களே. இங்கே இருக்க யாராவது செல்வந்தர் குடும்பத்தில் பிறந்தவங்க அரசியல்வாதிகள் இவங்கெல்லாம் இவ்வளோ கோடியாக சொத்து நம்மளால தானே வாங்கினாங்க, கொஞ்சமாவது நன்றி வேணாமா? இந்த ஏழை மக்கள் தானே, உங்கள் நாடு தானே, தமிழ்லாம் சொல்கிறீங்களே, கொஞ்ச நாச்சும் இந்த மக்களை வாழ வைக்கணுங்கிற எண்ணமே இருக்கக்கூடாதா? ஜெயலலிதா அம்மாவும் எம்ஜிஆரும் கலைஞர் அவர்கள் கூட சொல்கிறாங்க, வரலாற்றில் நின்றாங்க. ஏதாவது ஒன்று அவங்க என்னென்னா ஏதோ ஒன்று பண்ணணும்னு நினச்சாங்க. கலைஞர் அவர்கள் வந்து ஜெயலலிதா அம்மா வந்து கொண்டு வந்தாங்க, டாஸ்மார்க் வந்து இது ஆக்கிட்டாங்க, டாஸ்மார்க் வந்து கவர்மெண்ட்டே எடுத்துக்கிச்சு அப்படின்னு எடுத்தாங்கல்ல. ஜெயலலிதா அம்மா தானே டாஸ்மார்க்கை உள்ளே கொண்டு வந்தது. எம்ஜிஆர் 83 ஆரம்பித்தாங்க, ஜெயலலிதா அம்மா தான் டாஸ்மார்க்கை நம்மளே நடத்தலாம்னு நினச்சாங்க. கலைஞர் அவர்கள் வந்து என்ன பண்ணியிருக்கணும்? நம்மளாம் நடத்தவா, நம்ம வெளியாள் விட்டா நல்லது, ஏன்னா ஜெயலலிதா அம்மா கொண்டு வந்தது அப்படின்னு நினச்சாரா? கலைஞர்களுக்கு தெரியும் இது வருமானம் கொளிக்கக்கூடிய துறை, நம்மளே வச்சுக்குவோம், ஒரு காசை அடிக்கிட்டோம், இருந்தாலும் கஜானாக்கு ஏதோ ஒன்று நிரப்புனார்ல. கலைஞர்கள் இருக்கும்போது டாஸ்மார்க்கில் இவ்வளோ முறைகேடு நடந்த யாராவது பற்றி பேசணுமா? எல்லா ஆட்சியிலும் நடக்கும் சார், சொல்லுவாங்கல்ல சார், எல்லா ஆட்சியிலும் பிரச்சனை நடக்கும் சார், இது ரொம்ப ஓவர் சார். ஏன் ஒரு அளவுக்கு மேலே அடிக்கிறாங்க? அது எப்படி நீங்கள் ஏற்றுக்க முடியும்? எப்படி ஜஸ்டிஃபை பண்ண முடியும்? இதை யாராலும் ஜஸ்டிஃபை பண்ண முடியாதே. இப்போ அந்த நிலைமைக்கு தானே போயிருக்கீங்க. அதாவது கணக்கு வழக்கே இல்லாமல் ஒரு அமைச்சர் அப்படிங்கிறவர் ஒரு முடிவு எடுக்கிறாரு, ஒரு மதுபான ஆலையிட்ட வாங்குறாரு, அந்த மதுபான ஆலையும் திமுக நடத்துறது, அந்த மதுபான ஆலை பாட்டில் கம்பெனிக்கு வந்து பாட்டில் வாங்குறாங்க, அந்த பாட்டில் கம்பெனியும் திமுக நடத்துவது, ஒரு டிரான்ஸ்போர்ட்டுக்கு வந்து ஒரு வண்டி எடுக்கிறாங்க, அந்த வண்டியும் திமுக காரங்க எடுக்கிறது. இதுக்கு முன்னாடி வண்டி எடுத்தாங்களே அவங்கள ஏங்க பங்கெடுக்க முடியலன்னா பங்கேற்க முடியாது சார். ஏங்கங்க டெண்டர் அப்படின்னு விட்டால் கம்ப்யூட்டரில் வந்துடும், எல்லா அனுபவமிக்கவங்களும் உள்ளே வருவாங்க, அவங்கள நீங்கள் ரிஜெக்ட் பண்ண முடியாது. அதுக்கு பதிலாக பாக்ஸ் டெண்டர்னு ஒன்று வைக்கிறாங்க. இந்த பாக்ஸ் டெண்டர்னால் நீங்கள் கொண்டு போய் ஆவணத்தை கொடுப்பீங்க, ஆவணத்தை பார்த்துட்டு ஒரு சீட்டை மட்டும் எடுத்து வச்சுட்டு அந்த சீட்டில்ப்பா கிளம்பு போனால் என்ன பண்ணுவீங்க? ஆவணத்தை கொடுத்தேன்னு சொல்கிறதுக்கு என்ன ஆதாரம்? இதுதான் பாக்ஸ் டெண்டர்.
அதேமாரி பார்த்தீங்கன்னா அந்த பாட்டிலுக்கு கீழே அந்த QR கோடை ஸ்கேன் பண்ணணும், இது வரைக்கும் நிறைவேற்றப்படல. சும்மா சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் பாட்டிலுக்கு 20 ரூபா 30 ரூபா, அது ஒரு பெரிய விஷயம். அப்போ அங்கே இருக்கக்கூடிய ஒவ்வொரு, அதாவது என்ன சொல்லுவாங்கல்ல, வாழை, அதாவது சொல்லுவாங்கள்ல, வாழை வந்து வேர்லேருந்து தண்டுலேருந்து இலை எல்லாம் பயன்படுற மாதிரி டாஸ்மார்க்கில் எல்லாமே பணம் டிரான்ஸ்ஃபருக்கு பணம், டெண்டருக்கு பணம், அந்த பாட்டிலை வாங்குறதுல பணம், வாங்குறத கொடுக்கறதுல பணம், அட்டைப்பட்டியில் பணம், அங்கே போய் 10 ரூபா 20 ரூபா பண்ணுறதுல பணம், தொடர்ந்து பணம் 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 பணம். இது எல்லாம் வந்து தலைமையில் இருக்கக்கூடிய மாண்புமிகுக்கு தெரியாமல் நடக்கும்னு நினைக்கிறீங்களா? இப்போ ரகுபதி சொல்கிறாரு, முதலமைச்சர் தப்பு அப்படின்னா நெருப்பை போன்றவர், அவருக்கு வந்து ஊழலே பிடிக்காதுங்க, அவரை பற்றிலாம் இந்த மாதிரி சொல்லாதீங்கன்ட்டு. நாட்டு மக்களை தாழ்மையோட நான் கேட்குறேன், நீங்களே கொஞ்சம் யோசனை பாருங்கள். முதல்வருக்கு ஊழலை பிடிக்காது அப்படின்னு நீங்கள் அவர் வந்து ரொம்ப சீரியஸாக ரகுபதி சொல்கிறார். நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? நீங்களே நினச்சிக்கோங்க. நம்ம எதாவது சொன்னால் தப்பாக கூட போயிடும். நீங்களே யோசனை பண்ணிக்கோங்க. இன்றைக்கி இருக்கக்கூடிய நிலைமையில் திமுக அப்படிங்கிற கட்சி, திமுகவில் இருக்கக்கூடிய அமைச்சர்கள் ஏழை பங்காளர்கள் நீங்கள் நம்புறீங்களா? நம்ம இப்போ ஆட்சிக்கு வந்து அதிமுகவையும் சேர்த்து தான் சொல்கிறோம். அதிமுக வேறு, அதிமுக கிடையாது கொஞ்சம், இது ரொம்ப மிஞ்சி போச்சு. அதிமுக ஆட்சியில் இந்த மாதிரி யாராவது நம்ம பேசினோமாங்க? இன்னும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா இன்றைக்கி இருக்கக்கூடிய ஊடகங்கள் முழுக்க பார்த்தீங்கன்னா திமுகவுக்கு ஜால்ரா போடுற வேலை தான். பாசிச பாஜக அதை பற்றியே டிபேட் நடத்திக்கிட்டே இருப்பீங்க. இங்கே இருக்க லோக்கல் இஷ்யூக்கு வாங்க. இந்த இஷ்யூவை எப்படி நீங்கள் சமாளிக்க போகிறீங்க? அப்போ இன்னும் ஒரு 10 நாள் கழித்து நம்ம சொல்லுவோம், டாஸ்மார்க்கா அது ரைட் நடந்ததா அப்படி தான் கேட்போம். ஏன் பிஜேபியும் விட்டுரும், திமுக அடுத்தடுத்த வேலையை பார்க்கும். அடுத்து இடி வந்து நுகர்பொருள் வாணிப கழகத்தில் போனாங்கன்னு வச்சுக்கோங்களேன், மக்கள் அடப்பாப்பா இதே மாதிரி தான் போவீங்க, சும்மா அறிக்கை விடுவீங்க, அதுக்கப்புறம் ஒன்றும் பண்ணவே மாட்டீங்க. அண்ணாமலை போராட்டம் நடத்துவார், நீங்கள் பிடிச்சி போடுவீங்க. இதென்ன வேலை? இனிமேல் இடி அப்படின்னாலே ஒரு ஒன்று ஏற்கனவே பயம் இல்லை. இப்போ டாஸ்மார்க்குன்னு ஓரளவுக்கு நம்பிக்கை வந்தது. சரி ஏதோ பெருசாக பண்ண போகிறாங்க, 1000 கோடின்ட்டாங்க. அடுத்து பாருங்கள் திமுக ஆட்சியும் ஒரு வழி பண்ண போகிறாங்க. ஒன்றுமே இல்லை. அப்போ பிஜேபி இந்த ரைடு பண்ணுவது எதற்காக? மக்கள் சொல்கிற மாதிரி அவங்களுக்கு இவங்களுக்கு ஒரு டீலிங்க. வேறு என்னங்க டீலிங்காக இருக்க முடியும்? நீங்கள் ஒரு ரைடு பண்ணிவிட்டு ஒன்றுமே பண்ணலைன்னா என்ன டீலிங்க? பணமா? பிஜேபி தான் கொள்ளையாக பணம் இருக்குது, அப்புறம் எதுக்கு பணம் தேவை? வேறு என்ன டீலிங்க? அதனால் மறுபடியும் நம்ம சொல்கிறோம், இதில் வந்து ஸ்மார்ட் மீட்டர் டெண்டர்னு ஒன்று விட போகிறாங்க. அப்போ என்ன அர்த்தம்? திமுக அப்படிங்கிற ஒரு கட்சி ஸ்மார்ட் மீட்டர் டெண்டர் வந்து பல டெண்டர் விடும், அதை ஒன்றிய அரசு கண்டுக்கக்கூடாது. இந்த 100 நாள் வேலை திட்டம் நம்ம சொல்கிற மாதிரி 100 நாள் வேலை திட்டத்தில் அவ்வளோ பெரிய முறைகேடு நடந்துகிட்ருக்குது. ஆனால் வெளியில் யாரும் அதை பற்றி பேசக்கூடாது. ஏன் பிஜேபி நினச்சா அதை எடுக்க முடியாது? ஒன்று வேணாம், அண்ணாமலை வந்து மற்ற விஷயத்தெல்லாம் பேசுகிறாரு. 100 நாள் வேலை திட்டம் நாங்கள் ஃபண்டு தரோம். யார்? சென்ட்ரல் கவர்மெண்ட் ஃபண்டு தருது. ஆனால் சென்ட்ரல் கவர்மெண்ட் ஃபண்டு பெருமளவுக்கு முறைகேடு இருக்குது அப்படின்னு ஏன் இது வரைக்கும் பேசலை? அதை பற்றி கொஞ்சம் யோசனை பாருங்கள். மும்மொழியை பற்றி பேசுகிறாங்க திமுகவும் அண்ணாமலையும், ஏன் இந்த விஷயத்தை பற்றி பேசவில்லை? அப்போ பிஜேபிக்கு நல்லா தெரியும், மும்மொழி கொள்கை இந்த மேட்டரை வச்சு திமுக ஒரு அரசியல், அவங்க ஒரு அரசியல், மறுசீரமைப்பு பற்றி இவங்க ஒரு அரசியல், அவங்க ஒரு அரசியல். ஆனால் அவங்க ஃபண்டு கொடுக்க மாட்டாங்க திமுகவுக்கு. ஆனால் திமுக வந்து நாணய வெளியீட்டுக்கு அவங்களை கூப்பிட்டு வரும். இது எப்படி நம்ம சொல்கிறீங்க? கொஞ்சம் யோசனை பாருங்கள். இதையெல்லாம் யாரும் பேசக்கூடாது. ஏன்னா நம்மளாம் கம்மியாக பேசினா கம்மியாக வியூஸ் போகும். திமுக ஊடகங்கள் இருக்குது, அதுக்குன்னு இப்போ பத்திரிகையாளர்கள் சில பேர் இருப்பாங்க, அவங்க சொல்லுவாங்க, இப்படி ஒரு பட்ஜெட்டே நாங்கள் பார்க்கல. பிரேமலதா சொல்கிறாங்க, இப்படி ஒரு பட்ஜெட்டே பார்க்கல. அப்படி என்னங்க பட்ஜெட்டில் இப்படி என்ன பட்ஜெட்டில் வேறு ஏதாவது சொல்லியிருக்காங்களா அரசு ஊழியருக்கு? பிரேமலதா அவர்களை எப்படி இதை ஆதரிக்கிறாங்கன்னு தெரில. அதை வந்து டிஸ்பிளேயில் போடுறாங்களே ஊரில், அதுக்கு பெரிய அளவுக்கு காசு. அந்த டிஸ்பிளேவை பார்க்க யாருமே இல்லை. வெயில் அடிக்கிற வெயில் யாருங்க அந்த டிஸ்பிளேலாம் பார்த்துட்ருப்பா? இந்தியா பாகிஸ்தான் மேட்சா? கொஞ்சம் யோசனை பாருங்கள். எதுக்கு இந்த விளம்பரம்? அப்போ சிஎம் கேட்டுருணுமா வேணாமா? ஏன்பா நம்ம எல்லோரும் யூடியூப்பு ஃபேஸ்புக்கெல்லாம் வச்சுருக்காங்க, லைவில் போயிட்டுருக்குது, நம்ம பேசுகிறது மக்கள் பார்க்க போகிறாங்க. எதுக்கு இந்த இதை போட்டு வேஸ்ட் பண்ணுறீங்க? நிதி நிலைமை வேறு தள்ளாடிட்டு இருக்குது, எதுக்கு வேஸ்ட் பண்ணுறீங்கன்னு கேட்கணுமா வேணாமா? ஒரு பக்கம் சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி அப்படிங்கிறவர் விஜய் அவர்கள் இஃப்தாருக்கு போனது, அதை ஒரு இஸ்லாமியர் மேலே ரொம்ப கேவலமாக பேசுகிறார். இதே வந்து அதிமுகவில் வேறு ஏதோ பேச்சாளர் பேசியிருந்தா சிறுபான்மையாக, இதே வேறு ஏதாவது கட்சிக்காரங்க பேசியிருந்தால் வைரல் வீடியோ இஸ்லாமியர்களை கேவலப்படுத்த முடியுமான்னு பேசிகிட்டு இருப்பீங்க. கொஞ்சம் யோசனை பாருங்கள். இஸ்லாமியர்கள் உங்களுக்கு மறுபடியும் ஓட்டு போட்டுருவாங்கன்னு நினைக்கிறீங்களா? இந்த இது நம்ம பேர் திருப்பரங்குன்ற விஷயத்தை இவ்வளோ பெருசாக்குனது யார்? முருகன் மாநாடு நடத்துனது யார்? முருகன் மாநாடு நடத்துறது தான் தந்தை பெரியாரின் கொள்கையா? தந்தை பெரியார் அப்படிங்கிறவர் பெரியார் வழி நடக்கிறீங்களா, நீங்கள் ஆன்மீக ஆட்சி நடத்துறீங்களா? நமக்கு ஒன்றுமே புரிய மாட்டேது. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அந்த இதில் ஒருத்தர் இறந்துட்டார், பக்தர் இறந்துட்டார், நெரிசலில் இறந்துட்டார். இதுவே எடப்பாடி பழனிசாமி ஆச்சுன்னா எப்படி கொண்டு போயிருப்பீங்க? இப்போ ஏன் இந்த பிரச்சனை ரொம்ப பெருசாகலை? இதெல்லாம் மக்களுக்கு தெரியாது. அறநிலைத்துறை மாதிரி ஒரு துறையே இல்லை, சூப்பராக பண்ணுதுன்னு ஐயா சிஎம் சொல்கிறார். கல்வித்துறை இந்தியாவிலே தலை சிறந்த கல்வி அமைச்சர் நம்ம அன்பில் மகேஷ் பொய்யாமொழி தாங்கிறாரு. அப்போ அன்பில் மகேஷ் பொய்யாமொழினா நம்ம என்ன யோசிக்கிறோம்? அன்பில் மகேஷ் பொய்யாமொழியா எப்படிங்க சரியாக வரும்? பள்ளியில் நடக்கக்கூடிய அவலங்கள்லாம் பார்த்துட்ருக்கோம்.
இன்றைக்கி கழிப்பறையை வந்து பசங்களை சுத்தம் பண்ணி அது ஒரு செய்தியாகுது. உட்காந்து படிக்கிறதுக்கு இடம் இல்லைன்னு பசங்க திருப்பத்தூரில் போராட்டம் நடத்திட்டு இருக்காங்க. எல்லாருக்கும் நீங்கள் லேப்டாப்லாம் கொடுக்குறீங்க, அதெல்லாம் ஒன்றும் கொடுக்கல. காலை உணவு திட்டத்தை வந்து வெளியில் நாங்கள் வெளியில் நாங்கள் கொடுக்க போகிறோம் அப்படின்னு முதல் நாள் சொல்கிறீங்க. 4 நாள் கழிச்சு இல்லை நாங்களே தயாரித்து கொடுக்க போகிறோன்னு சொன்னீங்க. எதுக்கு இந்த மாற்றி மாற்றி பேசுகிறீங்க? கொஞ்சம் யோசனை பாருங்கள். தனியார் வந்து தனியார் மயமாக்குது அதிமுகலாம் சொல்லிட்டு இருந்தீங்க. நீங்களே இப்போ வந்து அவுட்டோரில் இருக்கக்கூடிய பஸ்ஸிலலாம் தனியாரத்துக்கு தாரை வாக்குறீங்க. என்ன பிஜேபி வந்து ஏர்போர்ட்டு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா போர்ட்டு, இதெல்லாம் வந்து தனியார் மயமாக்க போகுது ஆகிட்டு இருக்காங்க. கடைசியாக ரயிலையும் ஆக்கிடுவாங்க, எல்ஐசி ஆக்கிட்டாங்க அப்படின்னு நீங்கள் தான் சொன்னீங்க பாசிசம்னு. நீங்களும் அதே தானே பண்ணிகிட்டு இருக்கீங்க. இன்றைக்கி மின்சாரத்தில் வேலை செய்யக்கூடிய ஊழியர்களுக்கெல்லாம் நல்லா பிரச்சனை இல்லாமல் இருக்காங்களா? அவங்களுக்கு பிரச்சனை இல்லையா? அவங்க அடுத்த போராட்டத்துக்கு தயாராகிட்டாங்க. சத்துணவு ஊழியர்கள் போராட்டத்துக்கு தயாராகிட்டாங்க. ஒப்பந்த ஊழியர்களை பணி நிரந்தரம் செய்யணும்னு பல வருஷ கோரிக்கை. அவங்க சாலை பணியாளர்கள், அவங்க ஒரு பெரிய கோரிக்கை. மக்கள் நல பணியாளர்கள் ஜெயலலிதா ஒரே நேரத்தில் எடுக்கும்போது நீங்கள் அவங்களை உள்ளே எடுத்தீங்க. அப்போ நிறையா நிலுவையில் இருக்கும் பணத்தெல்லாம் இன்னும் கொடுக்கவே இல்லை. அதுவும் நம்ம ஸ்கூலில் வந்து தலைமை ஆசிரியர்கள் வந்து அந்த கரண்ட் பில்லை கட்டுறாங்க, அவங்களுக்கு பணம் இன்னும் செட்டில் ஆகலை. இது எல்லாம் நீங்கள் இதுக்கு எதுக்குமே பணம் இருக்காது. கேட்டால் பிஎம்ஸ்டியில் பணம் வரல. பிஎம்ஸ்டியில் உங்களுக்கு பணம் வருது, பிஎம்ஸ்டிக்கு மட்டும் சொல்கிறாங்க. இந்த பிஎம்ஸ்டிக்கு வரக்கூடிய பணம் எவ்வளோ? அந்த பணம் இல்லைன்னா நீங்கள் கவர்மெண்ட்டே நடத்த முடியாதா? மம்தா பானர்ஜி ஒத்துக்க மாட்டுறாங்க, டெல்லி கவர்மெண்ட் இன்னும் கையெழுத்து போடல. நீங்கள் போய் பிஎம்ஸ்டியில் வந்து நாங்கள் ஒத்துக்கிறேன்னு சொல்லிவிட்டு வெளியில் வந்துட்டு இல்லை மும்மொழி கொள்கையை நாங்கள் ஆதரிக்க மாட்டோம். என்னது, யாரை ஏமாற்ற பார்க்குறீங்க? இதெல்லாம் சாமானிய மக்களுக்கு தெரியாதா? நீங்கள் வச்சுருக்க ஸ்கூலில் ஹிந்தி வைப்பீங்க, உங்கள் பசங்க ஹிந்தி படிப்பாங்க, பேர பசங்க படிப்பாங்க. ஆனால் மற்றவங்க படிக்கக்கூடாதான்னு அண்ணாமலை சொல்கிறது எடுபடுமோ படாதா? நீங்கள் முதல்ல உத்தமர்களாக இருக்கணும்ல. நீங்கள் அனைவரும் உத்தமர் தானா சொல்லுங்கள்னு கேட்கும்போது என்ன பதில்? அப்போ பிஜேபி அப்படிங்கிற ஒரு கட்சி, பாசிச கட்சி மெதுவாக வளர்வதற்கு இங்கே இருக்கக்கூடிய ஆளுங்கட்சியான திமுக உதவுது. வெளியில் நாளிதழ் எடுத்து பார்த்தீங்கன்னா தெரியும், ஒவ்வொரு நாளும் பார்த்தீங்கன்னா ஏதாவது பாஜக மேகதாது அணை வந்து பிரச்சனை ஆகிட்டு இருக்குது. அதை பற்றி ஏதாவது பேசுகிறீங்களா நீங்கள்? அது இப்போ முக்கியமான உயிர் நாடியான பிரச்சனை இல்லையா? அதை பற்றி என்றைக்காவது நீங்கள் பேசியிருக்கீங்களா? இல்லை மீனவர்கள் பிரச்சனை வந்து நீங்கள் மீனவர்களுக்கு இழப்பீடு கொடுக்குறேங்கிறீங்க, 2 மடங்காக கொடுப்பேங்கிறீங்க. அவங்க வந்து யார்? இலங்கையில் போய் பிடிச்சிட்டு போனவங்க படகு கிடக்கலாம் பண்ணிவிட்டு 3 மடங்காக வந்து அபதாரத்தை போடுறாங்க. கேட்டால் வந்து நீங்கள் வந்து எடப்பாடி பழனிசாமி ஆட்சி காலத்தில் மீனவர்களுக்கு பாதுகாப்பில் நாங்கள் வந்தால் சூப்பராக பண்ணிடுவோம். நீங்கள் வந்ததுக்கப்புறம் தான் அடி அதிகமாக விழுது. சொல்லுவாங்கள்ல, என் பேரை சொன்னியாடா உன்னை அடிக்காமல் விட்டுருப்பாங்க. ஆனால் அவங்க பேர் சொன்னோன்னு தான் அடி அதிகமாக விழுதுன்னு அந்தளவுக்கு விழுந்துட்டு இருக்குது. யார் கேட்குறது? சும்மா கச்சத்தீவி நீங்கள் ஒன்று சண்டை போட்டுட்ருப்பீங்க பிஜேபியோட. மீனவர்கள் பிரச்சனைக்கு வந்து தமிழக எம்பிக்கள் இத்தனை பேர் இருக்கீங்களே, ஏன் குரல் கொடுக்கவில்லை? 100 நாள் வேலை திட்டத்துக்கு பெரிய அளவுக்கு முற்றுகை. இப்போ இந்த இந்தி மேட்டருக்கு, மொழி பேட்டருக்கு நீங்கள் வந்து பெரிய அளவுக்கு பிரச்சனை பண்ணுறீங்களே, இந்த இந்தி திணிப்புக்கு எதிராக பிரச்சனை பண்ணுறக்கூடிய நீங்கள் 100 நாள் வேலை திட்டத்தை ரணகலம் ஆக்கியிருக்க வேணாமா? அது ஏழைகளுடைய பிரச்சனை இல்லையா? ஆக்க மாட்டீங்க. ஏன்னா அதில் பெரிய அளவுக்கு நீங்கள் ஊழல் பண்ணுறீங்கிறது சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு தெரியும், நிறுத்திட்டாங்க. அதனால் அமைதியாக இருக்கீங்க. உண்டா இல்லையா? அப்போ சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்கீம் வரலன்னு சொல்லிட்டு இருக்கீங்க. ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு வர வேண்டிய அமௌண்ட்டையும் நீங்கள் நிறுத்துறீங்க. இப்போ வந்து டாஸ்மார்க்கில் கலால் வரி வரலன்னு பிஜேபி சொல்லுது. ஆனால் பிஜேபி உங்கள் மேலே நடவடிக்கை எடுக்க மாட்டாங்க. ஆனால் நாங்கள் எல்லோரும் சேர்ந்து இல்லை திமுக பிஜேபி 2 பேரும் பிஜேபி சங்கிகள் வந்து அவங்க வந்து பிஜேபி ஓகேங்கிறது திராவிட மாடல் நீங்கள் உங்களுக்கு போடுறது. அப்போ நீங்கள் 2 பேரும் அரசியல் பண்ணிட்டு இருப்பீங்க. தமிழ்நாட்டில் யாரும் அரசியல் பண்ணக்கூடாது அப்படிங்கிறது எந்த விதத்தில் சரியில்லை. உண்மையிலே சொல்கிற மக்கள் பார்த்துட்டு இருக்காங்க. மறுபடியும் சொல்கிறோம், இந்த இடி திமுக மீது நடவடிக்கை எடுக்காவிட்டால் வரக்கூடிய தேர்தலில் பிஜேபிக்கு கிடைக்கிற 10 ஓட்டு கூட போயிடும். எழுதி வச்சுக்கோங்க. இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழ்நிலை நிலைமை இப்போ என்ன நினச்சிட்டு இருக்காங்க? இன்னொரு பக்கம் வந்து ஆதவ் அர்ஜுனா திடீர்னு பார்த்தா பிரசாந்த் கிஷோர் தனியாக ஒரு ஆஃபீஸே போட்டார். அவர் ஆஃபீஸ் போட்டதுனால ஆதவ் அர்ஜுனா அங்கே இருக்கவங்ககிட்ட என்கிட்ட நீங்கள் ரிப்போர்ட் பண்ணுங்கன்னு சொன்னால் நாங்கள் நேராக விஜய்கிட்ட ரிப்போர்ட் பண்ணுறேன்னு சொன்னதுனால ஆதவ் அர்ஜுனாவுக்கு பிரசாந்த் கிஷோருக்கு சண்டை. நம்ம என்ன கேட்குறோம்? அது உட்கட்சி பிரச்சனை, அதை பற்றி பேசுவோம். அதை விட எது முக்கியம்? அது முதல்ல பிரச்சனை ஆகி பெருசானதுக்கப்புறம் நம்ம பேசுவோம். ஆஃபீஸ் போடுறது உண்மைன்னு வச்சுக்கோங்க, 2 பேர் சண்டை போட்டு அப்புறம் நம்ம பேசுவோம். இது நாட்டுக்கு என்ன முக்கியமான விஷயம்? எடப்பாடி கேட்குறாரு, செங்கோட்டையின் விஷயத்தை பேசுங்க. செங்கோட்டையின் விஷயம் ரொம்ப முக்கியமாக, அதை பற்றியே பேச்சு சொல்கிறோம். செங்கோட்டையின் எந்த காலத்திலும் எடப்பாடிக்கு எதிராக போக மாட்டாருங்க. எடப்பாடியுடைய வலிமை என்னன்னு செங்கோட்டையனுக்கு தெரியும். அவர் சீனியர் பொலிட்டிஷியன் தெரியும். எடப்பாடி தான் இன்றைக்கி கட்சி. மறுபடியும் சொல்கிறேன், எடப்பாடியை நீங்கள் அண்டர் எஸ்டிமேட் பண்ணிட முடியாது. தொடர்ந்து நம்ம அதை பற்றி தான் சொல்லிகிட்டு இருப்போம். எடப்பாடி பழனிசாமி நீங்கள் அண்டர் எஸ்டிமேட் பண்ணாதீங்க. அதாவது சாதாரண ஒரு கிளை செயலாளராக இருந்து முதலமைச்சராகி அந்த பக்கம் சசிகலாவை அனுப்பிவிட்டுட்டு ஓபிஎஸ் அனுப்பிவிட்டு பிஜேபிக்கே தண்ணி காட்டிகிட்டு இருக்கக்கூடிய எடப்பாடி அவ்வளோ அண்டர் எஸ்டிமேட் பண்ணிட முடியாது. உத்தவ் தாக்கரே கட்சியை உடைச்சாங்க, சரத்பவார் கட்சியை உடைச்சாங்க, எல்லா கட்சியும் உடைச்சாங்க. எடப்பாடி பழனிசாமி கரெக்டாக சின்னத்தை வாங்கி தேர்தல் ஆணையத்தினுடைய அந்த வெப்சைட்டில் போடுற வரைக்கும் அமைதியாக இருந்துட்டு உங்கள் சங்காத்தமே வேணான்னு ஓடி வந்துட்டார். கரெக்டாக உண்டா இல்லையா? அப்போ பிஜேபிக்கு தண்ணி காட்டுறாரா இல்லையா?
இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா கட்சிகளையும் உடைத்த பிஜேபிக்கு அவருக்கே ஒரு அல்வா கொடுத்தது எடப்பாடி. இதுக்கே நம்ம எடப்பாடியை பாராட்டணும். போன தேர்தலில் மட்டும் எடப்பாடி கூட்டணி சொல்லியிருந்தால் 2-3 சீட்டு பிஜேபி ஜெயிச்சிருக்காது. பிஜேபியுடைய வலிமை அதிகமாக இருக்குமே இன்றைக்கி இருக்க மைனாரிட்டி கவர்மெண்ட்டில். அதை தடுத்தது யார்? எடப்பாடி பழனிசாமி. ஏங்க பிஜேபி விட்டு வந்தார்? கொஞ்சம் யோசனை பாருங்களேன். அவருக்கு நல்லா தெரிஞ்சு போச்சு பிஜேபி விட்டு இருந்தால் இன்னுமே ஓபிஎஸ் டிடிவி எல்லாத்தையும் சேர்ப்பாங்க, நம்ம கட்சியை டேமேஜ் பண்ணி இப்போ ஓடி வந்துடுவோம். ஜெயிலுக்கு போகிறோமா? ஜெயிலுக்கு போவோம் ரெடி. ஜெயிலுக்கு போவோம் ரெடி. ஜெயிலுக்கு போகிறதுனால ரெடி பார்த்துக்கலாம் தான் வெள்ளிருந்தார். இல்லை இவ்வளோ தைரியம் எடப்பாடிக்கு யார் கொடுத்தது? பிஜேபி அப்படிங்கிற ஒரு கட்சியை பற்றி திமுகவே அஞ்சும் போது, ஆளுங்கட்சி அந்தும் போது எடப்பாடி பழனிசாமி எந்த தைரியத்துக்கு வந்தார்? பிஜேபி ஜன்னலை திறந்து வைக்கிறோம், அதை திறந்து வைக்கிறோம், இன்னும் போவே இல்லையே. அவருக்கு அந்த தைரியத்தை கொடுத்தது யார்? மறுபடியும் சொல்கிறோம், எடப்பாடி பழனிசாமி நம்ம மேலே நமக்கு நிறைய விமர்சனம் இருக்குது. என்னங்க பிஜேபின்னு நிறையா திட்டமாட்டுறாரு, மைனாரிட்டி பிஜேபின்னு சொல்ல மாட்டுறாருன்னு சொல்ல முடியாது. திமுகவே சொல்ல முடியாத போல் அவருக்கு 1000 சங்கடங்கள். சங்கடங்களை தாண்டி அவர் வெளியில் வராரா இல்லையா? இப்போ கூட சட்டமன்ற தேர்தலில் கூட்டணினா 6 மாதங்கிறார். ஏன்? விஜய் வர வரைக்கும் வெயிட் பண்ணுறாரு. விஜய் வரலன்னா தான் பிஜேபிகிட்ட போவார். விஜய் வந்தால் பிஜேபி தொங்கலை விட்டுற வேண்டியதான். அப்புறம் இடி சிபிஐ வந்தால் பார்த்துக்கலாம் சார், நம்ம எது ஜெயிலுக்கு போக ரெடி சார். என்ன சார் பண்ணிடுவீங்க? ஜெயிலுக்கு தான் போடுவீங்க. அதிமுக தொண்டரில் இவ்வளோ பேர் அம்மா கட்சி அழிக்க பார்க்குறாங்கன்னு சொல்லிட வேண்டியதான். பிஜேபி ஏற்கனவே 10 ஓட்டு ஒழுங்காக உழுமான்னு தெரில. இதெல்லாம் சொன்னாங்கன்னா இன்னும் மோசமாயிரும். அது தேர்தல் நெருக்கத்தில் சொன்னால் இன்னும் மோசமாயிரும். அதாவது இடம் பொருள் காலம் அமர்ந்து சொல்லணும். எடப்பாடி பழனிசாமி ரொம்ப தெளிவாக தான் இருக்குது. நான் இப்பவும் சொல்கிறோம், கண்டிப்பாக அடுத்த அந்த விஜயும் எடப்பாடியும் ஒன்று சேர்ந்தால் விஜய் வந்துட்டாரே போதும், உங்களுக்கு சிறுபான்மை மக்கள் விஜய் பக்கம் தான் வரும். திமுகவுக்கு போகக்கூடிய சிறுபான்மைகள் தடுக்கப்படும். அதையும் தாண்டி விஜய் அதிமுக அப்படிங்கிறது ஒரு பெரிய மாஸ் கூட்டணி. அதாவது என்னென்னா 1+1 2 அரசியல் 1+1 4 5 அந்த மாதிரி தான். இது ஒரு பெரிய கண்டிப்பாக ஜெயிக்கக்கூடிய கூட்டணினா திமுகவை அந்த எதிர்க்கட்சி அந்தஸ்து இருக்குது, அது கூட மக்கள் கொண்டு வருவாங்கன்னு சந்தேகம். ஒரு பெரிய அலை அடிக்கும். இப்போ திமுகவுக்கு ஒரு அலை இருக்காடா, மக்கள்கிட்ட அதிருப்தி இருக்குது, பெருசாக அலை இல்லை. இவங்க 2 பேர் சேர்ந்தால் அந்த அலை வரும். அதுக்கு 2 பேர் சேருவாங்களான்னா சேருவாங்க நம்ம நினைக்கிறோம். இன்றைக்கி இருக்கக்கூடிய சொல்ல விஜய் அதை புரிந்து கொள்வார்னு நினைக்கிறோம். விஜய் பிரசாந்த் கிஷோர் சொல்லிட்டு போயிடுவார் சார், அப்புறம் பீகாருக்கு வருவார், அங்கே வருவார்னு. பிரசாந்த் கிஷோருக்கு ஒன்றும் இல்லை, அவர் பாட்டி சொல்லிட்டு போயிடுவார். விஜய்க்கு தான் பிரச்சனை. பீகாருக்கு போய் விஜய் பிரச்சாரம் பண்ணுவார் அப்படின்னு பிரசாந்த் கிஷோர் சொல்கிறார். எப்படி பிரச்சாரம் போவார்? இந்தியை போய் அங்கே போய் இங்கிலீஷில் பேசுவார் விஜய். எல்லோரும் ஹிந்தியில் பேசுங்கன்னு பிஜேபிக்காரங்க கிளப்பி விடுவாங்க. அப்புறம் ஜன் சூரஜுக்கு அங்கே ஆதரவே இல்லை. விஜய் போய் பேசிட்டு வந்ததுக்கப்புறம் ரிசல்ட்டில் தோற்றுதுன்னு வந்ததுன்னா, விஜய் போன இடங்களெல்லாம் ஜன் சூரஜ் தோற்றுது. அவங்களுக்கு அங்கே மார்க்கெட்டே இல்லை. அப்படிப்பட்ட சூழ்நிலை விஜய் இதெல்லாம் விரும்புவார்னு நினைக்கிறீங்க? விஜயை மீறி இதெல்லாம் பிரசாந்த் கிஷோர் சொல்லுவது விஜயின் உடன்பாடாக இருக்குன்னு நினைக்கிறீங்க? எவ்வளோ நாள் விஜய் பொறுப்பார்? கரெக்டான நேரத்தில் பண்ணுவார்னு நம்ம நினைக்கிறோம். என்றைக்கு திமுக பிஜேபி 2 தான் நம்மளுடைய நமக்கு விரோதிகள்னு ரொம்ப திட்டம் கரெக்டாக அடையாளம் காட்டினார். அப்போயே புரிஞ்சுக்கலாம். விஜய் இதை சீரியஸாக பார்க்குறாரு நம்ம உணர்றாங்க. உண்மையிலேயே அவர் மக்களுக்கு ஏதோ பண்ணுன்னு தான் நினைக்கிறாரு, சம்பாதிக்க வரலை அப்படின்னு நம்ம உறுதியாக நம்புகிறோம். அதனால தான் நம்ம விஜய் வரட்டுங்க. திமுக அப்படிங்கிறது என்னங்க ஒரு குடும்பம், இவங்க ஒரு 16 பேர் நல்லா இருக்காங்க சார், எப்படி சார் நியாயம் அது? இது எப்படி திராவிட மாடல் ஆட்சின்னு நீங்கள் தொடர்ந்து சொல்லி சரி, நீங்கள் பட்ஜெட் போடுறீங்க, அங்கே இருக்கக்கூடிய அந்த நிதி நிலைமை சரியாக இருந்தால் கூட பரவாயில்ல, நிதி நிலைமையும் சரியா இல்லை, நீங்கள் விவசாயிகளும் சரியில்லை, சிறு குறு எதுவுமே சரியில்லாத போது எப்படி இந்த ஆட்சி நல்ல ஆட்சின்னு சொல்கிறதுக்கு ஒரு சான்று சொல்லுங்கன்னு நம்ம கேட்குறோம். நீங்கள் கடனை குறைச்சிங்களா? எதுவுமே பண்ணாமல் என்ன பண்ணீங்க? பிடிஆர் ஒரு ஆடியோ போட்டதுனால அவர் நல்லா இருந்த பிடிஆரை வேறு டிபார்ட்மெண்ட் மாற்றணும். அது தவிர வேறு என்ன நீங்கள் சாதனை பண்ணிட்டீங்க? கொஞ்சம் யோசனை பாருங்கள். அடிக்கடி வீடியோ போட்டுட்ருக்கீங்க. அந்த வீடியோ தவிர என்ன சாதனை பண்ணியிருக்கீங்க? பாஜக அடிக்கடி சொல்லுவீங்க. ஆளுநர் எடுத்து பேசுவீங்க. முதல் வருஷம் ஆளுநர் மாளிகைக்கு போவீங்க, 2வது வருஷம் போக மாட்டீங்க, 3வது வருஷம் போவீங்க. ஏங்க போன வருஷம் போல இந்த வருஷம் போனீங்கன்னா ஆளுநர் மேலே மரியாதை வந்து விட்டது. போன வருஷம் மரியாதை இல்லையா? அதுக்கு பதிலே இல்லை. உங்கள் கூட்டணி கட்சிகள்லாம் போராட்டம் நடத்துவாங்க ஆளுநருக்கு எதிராக, நீங்கள் அப்படியே அமைதியாக போய் டீ பார்ட்டியில் அட்டன் பண்ணிட்டு வந்துருங்க. எந்த விதத்தில் சரி இது எந்த விதத்தில் லாஜிக்னே புரியலையே. அதனால் இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் இவர்கள் அம்பலப்பட்டு நிற்கிறார்கள். மறுபடியும் சொல்கிறோம், இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் திமுக பிஜேபியுடைய நாடகம் அம்பலப்பட்டு நிற்கிறது. பிஜேபி அப்படிங்கிறது திமுகட்ட கேட்குற டிமாண்ட் இப்போ நான் பார்க்கும்போது இதாக தான் இருக்கும். எப்பா நான் உங்களை அடிக்கிற மாதிரி அடிப்பேன், நான் போராட்டம்லாம் பண்ணுவேன், எங்களை தூக்கி உள்ளே விடுங்க, நம்ம 2 பேர் இருப்போம், வேறு யாரும் இருக்கக்கூடாது. இந்த டீலிங்கில் ஓடிக்கொண்டிருக்கிறது. பிஜேபி அப்படிங்கிற ஒரு கட்சியை தமிழ்நாட்டில் வளர்வது தமிழ்நாட்டு நலனுக்கு நல்லதல்ல. ஆனால் என்னென்னா இன்றைக்கி இருக்கக்கூடிய திமுக அப்படிங்கிற ஒரு கட்சி இருக்கிறனால தான் பிஜேபி வளருது. எடப்பாடி பழனிசாமி இருக்கும்போது கூட பிஜேபி இந்த மாதிரி வளர்ந்தாங்க. கொஞ்சம் யோசனை பாருங்கள். அவர் அடிமையாக தான் உங்களுக்கு அடிமையாக தான் இருந்தாருன்னு சொன்னீங்களா? அவர் இப்படியாக நடத்தினார். அதனால் இவர்கள் அம்பலப்பட்டு இருக்கிறார்கள். ரொம்ப நாள் இவர்கள் போயிருக்க மாட்டாங்க. பேசுவதற்கு நிறைய விஷயங்கள் இருக்கிறது. மறுபடியும் நம்ம சொல்கிறோம், நம்ம இன்னும் இதை பற்றிலாம் விரிவாக இவர்கள் என்னென்ன பண்ணிகிட்டு இருக்காங்க. இன்னொன்று குடும்பத்தில் இருக்கக்கூடிய ஒருவர் டெல்லிக்கு போனாருங்கிறாங்களே. ஏற்கனவே 2 வாரத்துக்கு முன்னாடி இன்னும் ஒருத்தர் போனார். இப்போ சமீபத்தில் ஒருத்தர் போயிருக்கார். எதுக்கு? என்ன டீலிங்?
கதிர் ஆனந்த் அவர்கள் வீட்டில் ரைடு நடக்குது. அடுத்த நாளே துரைமுருகன் அவர்கள் ஞாயிற்றுக்கிழமை ஜெகத்ரட்சோட டெல்லி போகிறீங்களே, மக்களுக்கு தெரியாதா? நல்ல அப்பட்டமாக தெரியுதுங்க இவங்க டெல்லி எதுக்கு போகிறாங்கன்னு. அப்போ இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு உங்களுக்கு நாங்கள் ஓட்டு போடணும். நீ எதுக்கு டெல்லி போகிறீங்க? உங்கள் பையனை காப்பாற்ற தானே? இல்லைன்னு ஏதாவது இவர் சொல்கிற மாதிரி வந்து அமைச்சரை பார்க்க போகிறீங்களா? துறை ரீதியாக போகிறோங்கிறீங்களா? ஞாயிற்றுக்கிழமை எந்த துறை சார் இருக்கும்? இப்போ அடுத்து வந்து டாஸ்மார்க் விஷயம் போனோடனே இங்கேருந்து ஒருத்தர் போயிருக்கீங்க, சத்தம் போடாமல் போயிருக்கீங்க, மக்களுக்கு தெரியாதா? இதெல்லாம் தெரியாமல் மக்கள் இருக்காங்க நினைக்கிறீங்க? நீங்கள் நினைக்கிறீங்க சார் மக்கள் தெரியாது, மக்களை ஏமாற்றிடலான்னு நீங்கள் நினைக்கலாம். இப்போ இங்கே இருக்கக்கூடிய குடும்ப உறுப்பினர் அங்கே போய் பேசிகிட்டு இருக்கிறது, டாஸ்மார்க்கை பற்றி பேசிகிட்டு இருக்கிறதுலாம் மக்களுக்கு தெரியாமல் இருக்கலாம். எப்படி மக்களுக்கு தெரியும்னா, என்னங்க டாஸ்மார்க்கில் ரெய்டு பண்ணீங்க, அதுக்கப்புறம் ஒன்றும் நடவடிக்கையே இல்லை அப்படிங்கும்போது மக்களுக்கு சந்தேகம் வராதுன்னு நினைக்கிறீங்க? எவ்வளோ நாள் பொறுத்துக்குவாங்க? அதனால் மக்கள் வந்து தெளிவாக பார்த்து கொண்டிருக்கிறார்கள். திராவிட மாடலை தூக்கி பிடிப்பதற்கு நிறையா மீடியா இருக்குது. நம்ம திராவிட மாடலை வெளுத்துட்ருக்கோம், கம்மியாக தான் போகுது, பரவாயில்ல. இருந்தாலும் உறுதியாக நியாயத்தை பேசுவோம். திராவிட மாடல், அதுவும் குறிப்பாக சொல்லணும்னா மேலே இருக்க பாசிசம், இரண்டையும் எதிர்ப்போம். வரக்கூடிய தேர்தலில் தமிழ்நாடு மக்கள் இவங்களுக்கு பாடம் புகட்ட தயாராகிவிட்டார்கள். மறுபடியும் சொல்கிறோம், ஸ்டாலின் பர்சனலாக நல்லவரான நல்லவர், நெடுநாள் வாழ வேண்டும், நல்லா உழைச்சிட்ருக்காரு. ஆனால் அவரை தவிர கைட் பண்ணுறாங்க அதிகாரிகள் பிடியில் இன்றைக்கி தமிழ்நாடு இருக்கிறது. அதுக்கு நிறையா நம்ம உதாரணம் சொல்லிட்டோம். சீஃப் செக்ரட்டரியை வந்து கோர்ட்டில் வந்து ஆஜர் பண்ண சொல்கிறாங்க. திடீர்னு பார்த்தீங்கன்னா என்ன நடக்குதுன்னா, உடனே நைட்டாக போய் 40 லட்ச ரூபா செலவு பண்ணி சீஃப் செக்ரட்டரி ஆஜராகக்கூடாதுன்னு ஸ்டே ஆக ட்ரை பண்ணிங்க. அந்த ஸ்டே கொடுக்காதனால போய் ஆஜரானீங்க. யார் வீட்டு காசு கேட்டால் வந்து அவங்களுக்கு அந்த அமைச்சருக்கு 7 மணி தங்கமணி விஜயபாஸ்கர் இவங்களெல்லாம் உள்ள தள்ளுவீங்களே, என்ன ஸ்டேட்டஸ்கோ? எடப்பாடி பழனிசாமி கொடநாட்டில் மாட்ட போகிறாங்கன்னு ஸ்டாலின் சொன்னார், அது மேலே என்ன நடவடிக்கை? ஓபிஎஸ் வந்து வீட்டு வச்சுத்தரத்தில் ஊழல் பண்ணாருன்னு சொன்னீங்களே, அதுக்கப்புறம் மேல் நடவடிக்கை என்ன? எஸ்வி சேகர் அப்படின்னு பிராமணத்தை தாங்கி பிடிக்கக்கூடிய ஒருத்தரை கூட்டு வந்து அடுத்த எலெக்ஷனில் இவரை வச்சு நம்ம ஜெயிக்கலாங்கிறீங்க. அவருக்கு பரிவட்டம் கட்டி பின்னால் சமஸ்கிருத மந்திரத்தை ஓதுறீங்க. ஒன்றுமே தெரியல. திமுக தோக்கணுன்னு ஒரு உயர் ஜாதியில் ஒரு பத்திரிகையாளர் பேசிகிட்டு இருக்கார். அவரை கூட்டு மீட்டிங்கில் பேசி அவர் சொல்கிறார் 2026 திமுக தான் ஜெயிக்கணும். அவர் சேனலில் போய் திமுக ஒழியணுங்கிறாரு. அப்போ உயர் ஜாதியினர் இருக்கக்கூடியவங்க உங்களை பாராட்டணும் அப்படின்னு நினைக்கிறீங்க. அப்போ கேட்டால் உயர் ஜாதியினரை பெரியார் எதிர்த்தார், அவர்கள் எங்களுக்கு விரோதின்னு நீங்கள் சொல்லிக்கிட்டு உங்கள் கூட இருக்கவங்க எல்லாம் அவங்கள தான் வச்சுருக்கீங்க. உண்டா இல்லையா? மக்களுக்கு தெரியாதா? கூட இருக்க ஆடிட்டர்லேருந்து எல்லாம் அந்த கம்யூனிட்டி தான் வச்சுக்கிட்டு அந்த கம்யூனிட்டி எதுக்குறேங்கிறீங்க. இதே மாதிரி தான் கடவுள் விஷயத்தில் யாகம் கீகம்னு நீங்கள் பண்ணிட்டுருக்கீங்க. வெளியில் யாரும் பண்ணக்கூடாதுங்கிறீங்க. எந்த விதத்தில் சரி? மக்கள் அனைத்தையும் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். கண்டிப்பாக ஒரு நாள் நியாயம் கொடுப்பார்கள். தொடர்ந்து நம்ம லைவ் பண்ணிகிட்ருக்கோம். தொடர்ந்து எங்களுக்கு ஆதரவு கொடுங்கள். மீண்டும் சந்திப்போம். இந்த வீடியோவை முடிஞ்சால் நிறைய பேருக்கு ஷேர் பண்ணி எங்களுக்கு ஆதரவு பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.